27 மோடியின் வருகை எதிரொலி. ஸ்டாலின் நடத்தும் அப்பல்லோ டிராமா. டெல்லி வரை விவகாரத்தை கொண்டு சென்றதன் சீக்ரெட் வெளியானது. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பிரதமர் மோடி எப்போது தமிழகம் வந்தாலும் அவருக்கு எதிராக போர்க்கொடி பிடித்தார். கோ பேக் மோடி என்றும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்ய வைத்தார். அதோடு திமுக கூட்டணியில் உள்ள வைகோ உள்ளிட்டோர் மோடிக்கு எதிராக கருப்பு பலூன்களை பறக்க விட்டார்கள். அப்படி பாஜகவை எதிர்த்து வந்த ஸ்டாலின் தான் ஆளும் கட்சி ஆன பிறகு மோடியுடன் ரொம்ப நெருக்கமாகிவிட்டார். அதோடு பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் என்றால் விமான நிலையத்திற்கு ஓடிச் சென்று வரவேற்றார். ஆனால் இப்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது என்றதும் மீண்டும் பாஜகவுக்கு எதிராக திரும்பிவிட்டார். காரணம், பாஜகவுக்கு எதிரான அரசியல் தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கும். மோடியை இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டுகள் ஸ்டாலினுக்கு கிடைக்கும். அதற்காக தான் தற்போது மோடியை மீண்டும் அவர் எதிர்க்க தொடங்கி இருக்கிறார். அதே சமயம் திமுகவுக்கு ஒரு பெரும் பிரச்சனை என்றால் டெல்லிக்கு ஓடிச் சென்று பிரதமர் மோடியுடன் நட்பு பாராட்டுகிறார். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அவரிடத்தில் சரண்டர் ஆகிவிடுகிறார். இப்படிதான் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் உதயநிதியை அமலாக்கத்துறை நெருங்கிவிட்டது என்றதும் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ஸ்டாலின். அதன் காரணமாகவே தமிழகத்தில் டாஸ்மாக் விசாரணை தற்போது கிடப்பில் கிடக்கிறது. அதோடு மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க மோடி தமிழகம் வந்தபோது அதில் தான் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஊட்டியில் ஒரு நிகழ்ச்சியை தயார் செய்து அதில் பங்கேற்க சென்று விட்டார் ஸ்டாலின். பிரதமர் மோடியுடன் மீண்டும் நான் நெருக்கமாகிவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் ஓட்டுகள் பறிபோய்விடும் என்பதால் அப்போது மோடியை சந்திப்பதை தவிர்த்தார் ஸ்டாலின். இந்த நிலைமையில்தான் வருகிற ஜூலை 27, 28 தேதிகளில் பிரதமர் மோடி தமிழகம் வரப்போகிறார். அப்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். ஆனால் இப்படி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவதால் மாநில முதலமைச்சர் என்கிற முறையில் ஸ்டாலின் அவரை வரவேற்க வேண்டும். இல்லை என்றால் டெல்லியின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். அதனால் தான் மோடி தமிழகம் வருவதற்கு முன்கூட்டியே தனக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லி தற்போது சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாராம் ஸ்டாலின். 3 நாட்கள் அங்கு சிகிச்சை பெறுபவர் அதன் பிறகு ஓய்வில் இருப்பது போன்று தனது வீட்டிலேயே இருந்து கொள்ளப் போகிறாராம். அப்படி சிகிச்சையில் இருப்பதால் அவர் பிரதமர் மோடியை வரவேற்க செல்லவில்லை என்றாலும் அவர் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பதற்காகவே இந்த நாடகத்தை ஸ்டாலின் நடத்துவதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது. அதோடு ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுமே இந்த விஷயத்தில் திமுக ஐடி விங் நாடு முழுக்க பரப்பிவிட்டது. குறிப்பாக டெல்லியில் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு செல்லும் அளவுக்கு வைரலாக்கினார்கள். அந்த செய்தியை பார்த்துவிட்டு பிரதமர் மோடியே ஸ்டாலின் விரைவில் நலம் பெற வேண்டிக் கொள்வதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருந்தார். இதன் காரணமாக வருகிற 27ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடியை ஸ்டாலின் வரவேற்க செல்லவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் ஓய்வில் இருப்பார் என்று நினைத்துக் கொள்வார் என்பதற்காகவே மோடி தமிழகம் வரப்போகிறார் என்றதும் திட்டமிட்டே ஸ்டாலின் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டதாக கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் மோடிக்கு எதிரான அரசியலை இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை சந்திப்பதை கூட தவிர்த்து வருகிறார் ஸ்டாலின். அதனால் தற்போது 3 நாட்கள் ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவார் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அவர் மேலும் 3 நாட்கள் அப்பல்லோவில் சிகிச்சை பெற்றுவிட்டு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு டெல்லி திரும்பும் வரை கூட அப்பல்லோவில் ஓய்வெடுப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. 2027ஆம் ஆண்டில்தான் ஓய்வு பெறுவேன். வைரலாகும் ஜெகதீப் தங்கர் பேசிய வீடியோ. துணை ஜனாதிபதியாகவும் ராஜ்யசபா தலைவராகவும் இருந்த ஜெகதீப் தங்கர் நேற்று முன்தினம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் குளறுபடிகளுக்கு எதிராக கூட இவர் கொந்தளித்து வந்தார். அதோடு ராஜ்யசபாவை மிகச் சிறப்பாக நடத்தி வந்தார். அவர் மீது எதிர்க்கட்சியினர் கூட குற்றம் சாட்டவில்லை. அந்த அளவுக்கு அனைத்து எம்பிகளையும் அனுசரித்து நடந்து கொண்டார். அதோடு கட்டுக்கட்டாக பணம் மூட்டை எடுக்கப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதில் தீவிரமாகவும் இருந்து வந்தார். அதற்காகவே ராஜ்யசபா எம்பிகளிடத்தில் ஆதரவு பெற்று அவரை பதவி நீக்கம் செய்யவும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வந்தார். இதற்கான முயற்சி நேற்று முன்தினம் நடைபெற்ற போதுதான் சில கசப்பான சம்பவங்கள் நடந்ததாகவும் அதனால்தான் தனது பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் டெல்லி வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அவரோ அதை வெளிப்படுத்தாமல் தனது உடல்நிலையில் பாதிப்பு இருப்பதால் தான் ராஜினாமா செய்வதாக தான் கூறியிருக்கிறார். அதோடு பாஜகவும் இதைதான் சொல்கிறது என்றாலும் எதிர்க்கட்சி எம்பிகள் இதன் பின்னணியில் வேறு சில சம்பவங்கள் நடந்ததாக கூறுகிறார்கள்.
குறிப்பாக ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, கிரண் ரிஜிஜு இருவரும் சொன்ன சில கருத்துக்கள் ஜெகதீப் தங்கரை அவமதிப்பது போல் இருந்தது. அதிலும் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது, ஆளுங்கட்சி எம்பிகளின் கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கூறியதாகவும், இதனால் ஏற்பட்ட கருத்து மோதலில்தான் அவர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் எதிர்க்கட்சியினர் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் ஜெகதீப் தங்கர் பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் அவர் பேசும்போது, என்னுடைய 5 ஆண்டு பதவி காலம் முடிந்து 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தான் நான் ஓய்வு பெறுவேன் என்றாலும் தெய்வீக தலையீடு ஏதாவது இருந்தால் வேண்டுமானால் இது மாறலாம். மற்றபடி என்னுடைய துணை ஜனாதிபதி மற்றும் ராஜ்யசபா தலைவர் பதவியை 5 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக நான் செயல்படுத்தி விடுவேன் என்று அவர் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். இப்படி பேசியவர் நேற்று முன்தினம் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் நாளில் ராஜ்யசபாவிற்கு வந்தபோது கூட எந்தவித மாற்றமும் இல்லாமல் வழக்கம் போல்தான் செயல்பட்டுள்ளார். ஆனால் ஒரு 4 மணி நேரத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்களால் தான் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வைத்து விட்டதாக பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். இதுபோன்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் செய்தி வெளியிட்டு வந்தாலும் ஜெகதீப் தங்கர் மற்றும் பாஜகவினரோ அவரது உடல்நிலை காரணமாகத்தான் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார், எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக தவறான செய்தி வெளியிட்டு இதை சர்ச்சையாக்குவதாக கூறி வருகிறார்கள். அடுத்த செய்தி, சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் திடீர் திருப்பம். அப்ரூவரான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர். கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் மொபைல் கடை வைத்திருந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் என்கிற அப்பா மகனை போலீசார் சட்டவிரோதமாக காவல்துறையில் அடைத்து வைத்து கொடூரமாக தாக்கினார்கள். அதில் அவர்கள் இருவருமே அடுத்தடுத்து உயிரிழந்தார்கள். இதையடுத்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்ததில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சிபிஐ அதிகாரிகள் விசாரணை தீவிரப்படுத்தியதை அடுத்து தற்போது இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் இந்த சம்பவத்தின் பின்னணியில் நடந்த அனைத்து உண்மைகளையும் தான் வாக்குமூலமாக கொடுத்து விடுவதாக சொல்லி அப்ரூவராக மாறியிருக்கிறார். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீதிமன்றத்தில் நடந்த உண்மையை சொல்வதாக அவர் தெரிவித்திருப்பதை அடுத்து இதுகுறித்து அடுத்த கட்ட விசாரணைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் தயாராகி வருகிறது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் எதிர்பார்த்தபடி முன்னேற்றமே இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது இதன் மூலம் குற்றவாளியே அப்ரூவராக மாறியிருப்பதால் அடுத்தடுத்து இதில் நடந்த அனைத்து உண்மைகளும் தெரிய வந்து இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு விரைவில் வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது. தேர்தல் நெருங்குவதால் மாநகராட்சிக்கு மு.க. ஸ்டாலின் போட்ட புதிய உத்தரவு. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டார் மு.க. ஸ்டாலின். அதேபோல் விலைவாசியும் கடுமையாக உயர்ந்து அடித்தட்டு நடுத்தர மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஆனால் அப்போதெல்லாம் மக்களின் நிலைமை குறித்து துளியும் கவலைப்படாத மு.க. ஸ்டாலின் இப்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதால் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டு வருகிறார். குறிப்பாக வீடு வீடாக சென்று திமுகவுக்கு உறுப்பினர் சேர்த்து வரும் அவர் 6 ரூபாய் உரிமை தொகை கொடுக்காத பெண்களின் பட்டியலையும் எடுக்குமாறு உத்தரவு போட்டிருக்கிறார். இதையடுத்து தற்போது சென்னை மாநகராட்சிக்கும் அவர் ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்கிறார். அதில் பொதுமக்களிடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் சொத்து வரி வசூலிக்கும் விவகாரத்தில் கரார் காட்ட வேண்டாம், அவர்கள் கொடுத்தால் மட்டும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். அதனால் இதுவரை சொத்து வரி வசூலிப்பதில் கெடுபிடி காட்டி வந்த அதிகாரிகள் தற்போது அதை விட்டுவிட்டார்கள். என்றாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் மக்களின் கழுத்தை நெரிப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.